மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன்சித்திரமே, அத்தியாயம் 21. கதவை தட்டி அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தாள் இசை. ராகவனின் முன் சென்று நின்றாள். அவன் ஏதோ பேச வாயை திறக்க அதற்குள் அவசரமாக அவனை நிறுத்தினாள். சசர், ஒரு நிமிஷம் என்று விட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். ஓகே, நவ் ஸ்டார்ட் என்று விட்டு கைகளை கட்டிக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவள் செயலில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனாலும் வெளியில் காட்டாமல் முறைத்தான். சில நிமிடங்கள் கடந்தும் அவனிடம் இருந்து எந்த பேச்சும் வராமல் போகவே மெல்ல ஒற்றை கண் திறந்து பார்த்தாள். அவன் அவளை முறைத்து கொண்டிருப்பதைக் கண்டு, சார், திட்டு வாங்க காது ஓப்பனில் இருந்தால் போதும், கண்ணு ஓப்பனில் இருக்கணும்னு அவசியம் இல்லையே என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. அவள் கேட்ட விதத்தில் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட சின்னதாக சிரித்து விட்டான். அப்பா, சிரிச்சிட்டிங்களா? சூப்பர் சார், போனால் போகுதுன்னு இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கொண்டே அங்கிருந்து நழுவினாள். ஏய், அவன் ஏதோ சொல்ல தொடங்கும் முன் மீண்டும் நிறுத்தினாள். டோன்ட் வரி சார், ஒன்லி டுடே சார், லேட் ஆகிடுச்சு சார், ஆல் மை மிஸ்டேக் சார், டுமாரோ சார் ஐ வில் பி வெரி கேர்ஃபுல் சார், ஓகே சார், ஓகே ஓகே சொன்னபடியே கதவை திறந்து சென்றே விட்டாள். அவள் சென்ற திசையையே சில நிமிடங்கள் வரை இதழில் உறைந்த புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். வெரி ஸ்மார்ட், வெளிப்படையாகவே முணுமுணுத்தான். சாகி செய்த பஞ்சரை காரணம் காட்டாமல் தன்னுடைய அஜாக்கிரதை என்று சொன்ன அவளுடைய காரணத்தை வியந்தான். ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கொண்டே தலைக்கு பின் கையை கோர்த்து சாய்ந்து அமர்ந்தான். சிறுவயதில் 2-3 முறை பார்த்த அவளின் முகம் கண்முன் வந்து போனது. அவளும் அவனை விட அதே 2-3 முறைதான் பார்த்திருக்கிறாள். அதனால் அவனை ஞாபகம் வைத்திருக்க வாய்ப்பில்லை. பெயர் கூட அப்பொழுது தெரியுமோ என்னமோ, சாகியின் நண்பன் என்பதாக மட்டுமே தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. அந்த 2-3 முறையிலேயே மனதிற்குள் அவள் முகம் அப்படி பதிந்து போனது. ஏனெனில் சாகி அவனிடம் எப்போதும் அவளை பற்றியே பேசுவான். அவள் செய்யும் சேட்டைகள், அவனிடம் அவள் செய்த விஷமங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனால் பார்ப்பதற்கு முன்பே இவனுக்கு அவள் அறிமுகம். ஆனால் அவளிடம் இவனை பற்றி யார் சொல்லியிருக்க முடியும்? 2-3 முறை பேசி இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாசிங் கிளவுடாக கடந்து சென்றிருப்பாள். 8 வயது சாகி அவளை பற்றிய புராணங்களை சொல்ல சொல்ல 10 வயது ராகவனின் மனதில் குட்டி நாட்டி கேர்ளாக அவள் பதிந்து போனாள். அம்மா அம்மா, அப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தால் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லை? தன் அம்மா வைஷ்ணவியிடம் கேட்பான். ஓஹோ, அப்படியா? அப்போது நானும் தீப்தி ஆண்டி மாதிரியே உங்கள் சண்டையை தீர்க்க தலையில் கை வச்சுட்டு உட்கார வேண்டியிருக்கும். நோமா, நான் எல்லாம் சாகி மாதிரி சண்டை போட மாட்டேன், பாசமாக பார்த்துக்குவேன். அப்போது உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வந்தால் ஓகேவா? ஒரு நொடி பார்வையை சற்று தள்ளி சோஃபாவில் அமர்ந்திருந்த மோகனிடம் பதித்துவிட்டு மகனின் முகத்தை ஆவலாக பார்த்து கேட்டார். ஐயோ வேண்டாமா, அவசரமாக மறுத்தான். அவர் முகத்தில் ஏமாற்றம். ஏண்டா கண்ணா, இதுக்கு மேலே தங்கச்சி பாப்பா வந்தா அது வளர்ந்து தமிழ் மாதிரி ஆகிறதுக்குள்ள நான் இன்னும் பிக் பாய் ஆகிடுவேன். அப்புறம் எப்படி விளையாட முடியும்? இப்போவே அந்த ஏஜில் இருந்திருந்தா ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம் என்று விட்டு ஓடிவிட்டான். ரிந்தியா கதவை தட்டி அனுமதி கேட்க அவன் சிந்தனை அறுபட்டது. பழைய நினைவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் மூழ்கி போனான். அலுவலகம் முடியும் நேரம். அந்த ஒரு நாள் இசைக்கு அழகாக போனது. எந்த குறையும் இல்லை. வேலையும் பிடித்துதான் இருந்தது. ஆனால் ரிந்தியாவை பார்க்கும்போது மட்டும் ஒரு கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. எதுக்கு இந்த தியா மேடம் ராகவனை பற்றியும் கிருபாவை பற்றியும் நேற்று அப்படி சொன்னாங்க? இந்த பொண்ணு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்குது. இதோ வேலையில் கூட நல்லா தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த ராகவனை பார்த்தாலும் அப்படி பொண்ணுங்க கிட்ட வழியிறவன் மாதிரி தெரியலையே. இந்த கிருபா கூட அவனை மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொன்னுச்சே. என்ன, தியா மேடம் சொன்ன மாதிரி அவன் கொஞ்சம் கோல்மூட்டியாக தான் இருக்கான். நேற்று நான் சாகியை பற்றி பேசினதை அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன்தான் சாகி கிட்ட போய் பற்ற வச்சிருக்கணும். இல்லைன்னா நான் தான் அப்படி ஒரு பேச்சை ஆரம்பித்து வச்சேன்னு சாகிக்கு எப்படி தெரியும்? அவன்தான் காலையில் சண்டையில் சொன்னானே. ஓகே, அப்போது இந்த ராகவன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் இருக்கும்போது வாயே திறந்துடக்கூடாது இசை, தனக்குள் சொல்லிக்கொண்டாள். யோசனையோடு வேலை பார்த்து கொண்டிருக்க கிருபா தன்னையே பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. நிமிர்ந்து பார்த்தாள். என்ன ஆச்சு, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த வாங்க பொங்க எல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரே வயசு தானே. என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த ஆஃபீஸில் எனக்கு சீனியர், எனக்கு ப்ராஜெக்ட் கைட் பண்ணுறீங்க, அதுவும் சாஹி சாரோட டைரக்ட் சஜஷனில். அப்புறம் மரியாதை கொடுக்கலனா எப்படி? கிருபா செல்லமாக முறைத்தாள்.
நீ இப்படி சொல்கிறது சர்க்காஸ்டிக்காக சொல்கிற மாதிரி இருக்கு. ஓ மை காட், நானா? யூ மீன் மீ? நான் போய் உங்களை அப்படி சொல்லுவேனா? அவளுக்கு சின்னதாக சிரிப்பு வந்தது. ஆனாலும் அடக்கி கொண்டாள். நீ ஏதோ பேச்சிலேயே எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணுற. இஸ் இட்? தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் டைசைனி. தன் கன்னத்தை கிள்ளி தானே முத்தம் வைத்து கொண்டாள். இப்பொழுது அடக்க முடியாமல் சின்னதாக சிரித்து விட்டாள் கிருபா. சிரிக்கும்போது அழகாக தானே இருக்கு, அப்பப்போ இப்படி சிரித்து பழகலாமே. அந்த சிரிப்பை அப்படியே சுவிட்ச் போட்டது போல் நின்று போனது. என்று விட்ட வேலையில் பார்வையை திருப்பிக் கொண்டாள். போச்சுடா, வேதாளம் முருங்கை ஏறிடுச்சா? மனதிற்குள் நினைத்து கொண்டவள், ஆஹா நைஸா நழுவிட்டியே என்றாள். புருவம் சுருக்கி அவளை பார்த்தாள் கிருபா. என்னை எதுக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லவே இல்லையே. நேற்று வேற மாதிரி இருந்த, இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கு. அதுதான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அதுக்கு எதுக்கு மூளையை கசக்கி டைம் வேஸ்ட் பண்ணுற? கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே, என்னோட ஹேர் ஸ்டைல். ஹே எஸ் எஸ், அதே தான். நேற்று உன்னை பார்க்கும்போதே உன் லாங் ஹேரை பார்த்து ஊர்க்கார பொண்ணு போல, அதான் இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். இப்போவும் நான் ஊர்க்கார பொண்ணு தான். அப்புறம் ஏன் கட் பண்ண? அழகாக இருந்துச்சுல்ல. சென்னைக்கு வந்தால் கட் பண்ணிடணுமா என்ன? சேச்சே, கட் பண்ணவா லாங்காக வளர்த்து வச்சுருந்தேன். ராத்திரி நான் அசந்த நேரம் ஒருத்தன் கட் பண்ணி விட்டுட்டான். முகத்தை கோபமாக வைத்து கொண்டு கூறினாள். வாட், ஒருத்தனா? திகைத்தாள் அவள். ஐயோ டோன்ட் வரி, அது ஏன் அண்ணன்தான். கிருபா முகத்தை சுளித்தாள். அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படி. எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. உங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவன்தான் எல்லாருக்கும் செல்லம். பாவமாக முகத்தை வைத்து கூறினாள். இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மானு பேர். இறுகிய முகத்தோடு மெல்லிய குரலில் முணுமுணுத்து விட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். ஆனால் இசையின் காதில் அவள் வார்த்தை தெளிவாக விழ அவளை ஒருவித ஆராய்ச்சியோடு பார்த்தாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.